வாய்ப்பே கிடையாதுன்ட்டுனே, வாய்ப்பே கிடையாது. திராவிட கட்சிகளுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது, அதை யாராலும் மாற்ற முடியாது. திராவிட கட்சிகள்னால் திமுக முதன்மை, அடுத்தது அண்ணா திமுக, இப்போ அப்புறம் பிஜேபி இப்போ கொஞ்சம் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இதை மீறி இவங்களுக்கு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடணுன்னாக்கா அந்த இளம் வயதுக்காரர்கள் மட்டும்தான் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விஜய் வந்து எல்லோரும் ரசிக்க போகிறது கிடையாது, கிராமப்புற மக்கள்லாம் ரசிக்க போகிறது கிடையாது. அந்த இளம் வயசு பசங்க மட்டும்தான் ரசிப்பாங்க. அவங்க ஓட்டு வங்கி வாங்கி அவங்க ஒன்றும் வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. ஒரு தொகுதியில் கூட வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதான் நான் சொல்லிட்டேனே, திராவிட கட்சிகளுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது, அதுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது இல்லையா, காங்கிரஸுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது. இதை மீறி அவங்க வரணுன்னா அதான் சின்ன பசங்க மட்டும்தான், விஜய் ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு கிராமப்புற மக்களோ ஒரு அஃபிஷியல் லைனில் உள்ளவங்களோ யாரும் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஓகே, எல்லோரும் அரசியலுக்கு வர்றவங்க எல்லாரும் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்கிறவங்க தான், யாரும் பண்ணுறவங்க கிடையாது. நாட்டின் தமிழகத்தை மட்டும் இல்லை, நாட்டின் நலன் கருதி பண்ணுறவங்க யாரும் அவங்களுக்கு ஓட்டு போடணுன்றது என்னுடைய